ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 14. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். நாட்கள் மெல்ல நகர்ந்தது. திரைப்படத்தின் எடிட்டிங், ரெக்கார்டிங் அனைத்தும் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகிவிட்டது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அனைத்து செய்தித்தாள்களிலும் எம்எல்ஏ அன்புமணியின் மகன் அறிவழகன் இயக்கிய திரைப்படத்தை பற்றியும் அது செவ்வாய் அன்று திரைக்கு வருகிறது என்ற செய்தியும் வெளியானது. படத்தின் போஸ்டரும் ட்ரெய்லரும் அனைத்து சேனல்களிலும் வெளியாகி மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. திரைப்படத்தின் போஸ்டரையும் ட்ரெய்லரையும் பார்த்த பிறகுதான் அந்த படத்தின் கதாநாயகன் வெற்றி என்பது அவனது அப்பா, அம்மா, கங்கா உட்பட அவனது நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் தெரிய வந்தது. ட்ரெய்லரை கண்டு மிரண்டு போன கங்கா, வெற்றி சினிமால நடிச்சிருக்காரா? அதுவும் ஹீரோவா? கங்காவின் அப்பா, அம்மா இருவரும் டிவி பார்த்து கொண்டிருந்த கங்காவின் அருகில் வந்து அமர்ந்தனர். அவர்களின் விழிகளிலும் வியப்பு, திகைப்பு. கங்காவின் அப்பா மெல்ல விழிகளை திருப்பி கங்காவை பார்த்தார். சென்னையிலிருந்து வந்த அன்றிலிருந்து இன்று வரை வெற்றி மீது கொடுத்த புகாரை திரும்ப பெறுமாறு அப்பாவிடம் கூறிக்கொண்டிருக்கிறாள் கங்கா. உன் வாழ்க்கையே நாசம் பண்ணியிருக்கான், அவனை சும்மா விட சொல்றியா என்று கேட்டு புகாரை திரும்ப பெற முடியாது என்று உறுதியாக கூறியிருந்தார் கங்காவின் அப்பா. இன்று இப்போது அந்த புகாரை திரும்ப பெறுவது என்று அவர் முடிவு செய்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு வெற்றிக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி 10 லட்சத்தை அறிவும் அவன் அப்பா அன்புமணியும் வீடு தேடி வந்து கொடுத்து செல்ல வெற்றியின் அப்பா, அம்மாவின் விழிகள் நிறைந்தது. இன்று செவ்வாய், வெற்றியின் திரைப்படம் வெளியாகும் நாள். புது இயக்குனர், புது கதாநாயகன் என்பதால் தமிழகத்தில் பரவலாக அனைத்து இடங்களிலும் திரைப்படம் வெளியானாலும் விரும்பிய திரையரங்குகள் கிடைக்கவில்லையே என்று வெற்றி, அறிவு மற்றும் படக்குழுவினர் வருந்தி கொண்டிருக்கும் போதுதான் முதல் காட்சி முடிந்து வெளியே வந்த ரசிகர்களின் வாய் விளம்பரம் அடுத்தடுத்த காட்சிகளை ஹவுஸ்ஃபுல் ஆக்கியது மட்டுமல்லாமல் திரையிட தயங்கிய திரையரங்குகள் திரைப்படத்தை கேட்டு வாங்கி திரையிடவும் ஆரம்பிக்க புதனன்று வெற்றி, அறிவு மற்றும் படத்தில் நடித்தவர்கள், வேலை பார்த்தவர்களை தலைமையில் தூக்கி வைத்து ஊடகங்கள் கொண்டாட ஒரே நாளில் வெற்றி மற்றும் அறிவின் மதிப்பு கிடுகிடுவென்று உயர்ந்தது. இன்றுதான் வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. கங்கா தன் அப்பாவோடு நீதிமன்றம் வந்திருந்தாள். வெற்றியும் காலையே வந்துவிட்டான். அவனது வழக்கறிஞரை சந்தித்த போது முதலில் அவனது கரத்தை பிடித்து குலுக்கியவர் வாழ்த்து தெரிவித்த பிறகுதான் வழக்கை பற்றி அவனிடம் பேசினார். ஆனால் வழக்கு நீதிமன்றம் வந்த போது தனக்கு புகார் எதுவும் இல்லை என்று கங்காவின் அப்பா கூறியதாகவும், கோபம் கொண்ட நீதிபதி கங்காவை அழைத்து விசாரிக்க அவளும் தனக்கு புகார் இல்லை என்று கூறிவிட்டதால் வழக்கு தள்ளுபடியாகிறது என்று நீதிபதி அறிவித்தார். வெற்றிக்கு வியப்பு. கங்காவையோ அவள் அப்பாவையோ அவன் காணவில்லை. வீடு திரும்பியவன் ஹாலில் தன் அப்பா, அம்மாவோடு அமர்ந்து சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் கங்காவின் அப்பா, அம்மாவை கண்டான். வாங்க மாப்ள என்று வாயார வெற்றியை வரவேற்றார் கங்காவின் அப்பா. என்ன நடக்கிறது என்று வெற்றிக்கு புரியவில்லை. அவன் வந்து அவன் அப்பாவின் அருகில் அமர்ந்தான். சாரிப்பா வெற்றி, உன்னை கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்கறத நினைச்சு எனக்கும் அம்மாவுக்கும் தூக்கமே போச்சு. அதனாலதான் நாங்க கங்காவுக்கு போன் பண்ணி பேசணும். அதுக்கப்புறமா அவ அப்பா கிட்டையும் பேசணும். கங்காவை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புங்கன்னு சொன்னோம். அதை கேட்டதும் கங்கா அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கங்கா கூட புகார வாபஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் வெற்றிய மாப்பிள்ளையாக்கிக்க ஆசைதான். ஆனா இப்ப வெற்றியோட மதிப்பு உயர்ந்து வெற்றி உச்சத்துல இருக்காரு. இந்த நேரத்துல என் பொண்ணை கட்டிக்கிறீங்களான்னு கேட்க தயக்கமா இருந்தது. நீங்களே போன் பண்ணதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பச்சை குடி காட்டினாரு. கேஸ் புதன்கிழமை கோர்ட்டுக்கு வருது. அதுக்கு முன்னாடி புகார வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். மேற்படி எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனை வச்சாரு. ஏதோ இப்ப கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக அவரு இங்க வந்துட்டாரு. முறைப்படி நாம தான் பொண்ணு கேட்டு போயிருக்கணும். ஆனா இப்போதைய நிலைமையில திருநெல்வேலி போக முடியாத நிலைமை நமக்கு. எனக்கு ரெஸ்ட் சொல்லியிருக்காங்கல்ல டாக்டர், அதனால இவங்களே வீடு தேடி வந்துட்டாங்க. உன்னுடைய விருப்பத்தை கேட்காமலே நாங்களே இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம்பா. எங்களுக்காக இந்த கல்யாணம் நடக்கட்டுமே வெற்றி, மறுப்பெதும் சொல்லிடாதப்பா. அப்பா கெஞ்சுவது போல் கூற கங்காவின் அப்பா, அம்மாவை பார்த்தான் வெற்றி.
முகமெல்லாம் புன்னகையாக அமர்ந்திருக்கிறார்கள். கங்கா அப்பாவின் திடீர் மனமாற்றம் எதனால் என்று வெற்றி அறியாமல் இல்லை. ஆனால் அவரை குறை கூறிவிட முடியுமா என்ன? எந்த ஒரு தகப்பனும் தன் மகள் நல்ல ஒருவனோடு நல்ல நிலையில் வசதியாக வாழ வேண்டும் என்று தானே நினைப்பார். ஒரு தகப்பனாக கங்காவின் அப்பாவும் அப்படி நினைப்பதில் தவறென்ன? தன் வாழ்க்கையில் கிடைத்த முதல் வெற்றி தன் வாழ்க்கையை புரட்டி போடுவதை கண்கூடாக காண்கிறான் வெற்றி. ஆனாலும் கங்கா வந்து அவள் விருப்பத்தை கூறவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அவன் மனதில் இருக்கவே செய்தது. அவள் வந்து கூற வேண்டாம், போன் செய்தாவது தன்னை பிடித்திருக்கிறது என்று கூறியிருக்கலாமே. என்னப்பா பேசாம உட்கார்ந்திருக்க? அப்பா கங்கா கிட்ட பேசினதா சொன்னீங்கல்ல, கங்கா என்ன சொன்னா? உன்கிட்ட பேச சொன்னா. உனக்கு விருப்பம்னா அவளுக்கும் எந்த முரணான கருத்தும் இல்லைன்னு சொன்னா. அவளுடைய அப்பா அம்மா அவளுடைய லைஃப் நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறதாவும் அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவ ஆசைப்படுறதாவும் சொன்னா. அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு சம்மதம்னு சொன்னா. ஓ அப்படியா? அப்படின்னா அப்பா நீங்க கூட தான் என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதனால உங்களுக்காக மட்டும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லுங்க. அனைத்தையும் லைவாக கங்கா பார்த்து கொண்டிருப்பதை வெற்றி அறியவில்லை. கங்கா அப்பா பாக்கெட்டில் இருக்கும் செல்போன் அவளுக்கு உளவு வேலை பார்த்தது. ஓஹோ, அப்பா அம்மாவுக்காக மட்டும் என்ன கட்டிக்கிறாராக்கும் ஐயா. இவருக்கு என் மேல கொஞ்சம் கூட ஆசை இல்ல பாரு. என்னதான் ஆசை இல்லாத மாதிரி நடிச்சாலும் அவருக்கு என் மேல ஆசை இருக்கு. அது அவருடைய கண்ணுல நான் பாத்திருக்கேன். என்னமோ நடிக்கிறாரு. ஆமா, பெரிய ஹீரோ ஆச்சே, நடிக்காம வேற என்ன பண்ணுவாரு? இப்பதான் பெரிய ஹீரோ ஆச்சே. நான் இல்லைன்னா என்ன, 1000 பொண்ணுங்க பின்னாடி அலைவாங்க. அந்த திமிர்ல பேசிட்டு இருக்காரு. அவள் மனம் குமுறியது. வெற்றியின் மனதில் கங்கா கண்டிப்பாக இருக்கிறாள் என்று வெற்றியின் அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் அவனை சீண்டி பார்க்க வேண்டும் என்று அவன் அப்பாவுக்கு ஒரு ஆவல். இல்ல வெற்றி, உனக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் வேண்டாம். நானும் அம்மாவும் உன்னுடைய கேஸ நினைச்சு மட்டும்தான் வேதனைப்பட்டுட்டு இருந்தோம். உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு இப்ப எங்களுக்கு எந்த வேதனையும் கவலையும் இல்ல. கங்கா அப்பா சொன்ன மாதிரி உன்னுடைய மதிப்பு இப்ப கிடுன்னு 2 நாள்ல உயர்ந்துடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க நீ நானும் போட்டி போட்டுட்டு 1000 பொண்ணுங்க வருவாங்க. அதனால விருப்பம் இல்லைன்னா நீ எங்களுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஐயோ, இந்த அங்கிள் ஏன்பா இப்படி பேசுறாரு? ஆடி போனாள் கங்கா. அவள் அப்பா அம்மாவும் அதிர்ந்து போயினர். வெற்றிக்கு கூட தூக்கி வாரிதான் போட்டது. வெற்றியின் அம்மாவும் புரியாமல் அப்பாவை பார்த்தார். கண் சிமிட்டி நடிப்பு என்று உணர்த்தினார் அப்பா. அதை வெற்றியும் கண்டான். ஓகேப்பா, அப்படின்னா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். கங்கா அப்பா அம்மாவின் முகத்தில் கலவரம். என்னப்பா இது? உனக்கு வேணும்னா 1000 பொண்ணுங்க கிடைக்கலாம், என்னுடைய பொண்ணுக்கும் கிடைப்பான். ஆனா அவனெல்லாம் நீ ஆக மாட்ட. திருமண சந்தையில என்னுடைய பொண்ணு இப்போ செகண்ட் ஹேண்ட்பா. அவளுக்கு அந்த அளவு மதிப்பு தான் கிடைக்கும். வர்றவன் கண்டிப்பா அவளுக்காக வரமாட்டான். அவ காசை பார்த்து மட்டும்தான் வருவான். அப்படிப்பட்ட ஒருத்தனோட என் பொண்ணால எப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் சொல்லு? அப்படிப்பட்ட 1000 வரன்கள் இப்பவும் எங்க கையில இருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தரை பார்த்து என் பொண்ணுக்கு கட்டி வைக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு? ஆனா கங்கா தான் ஒத்துக்கல. உன்னால கலங்கப்பட்ட அவளால வேற ஒருத்தனை எப்படி ஏத்துக்க முடியும்? வேற ஒருத்தனோட எப்படி வாழ முடியும் சொல்லு? எழுந்து வெற்றியின் அருகில் வந்தவர் அவன் கரத்தை பிடித்து கொண்டார். இது உன்னுடைய கையில காலா நினைச்சு கேக்குறேன், என்னோட பொண்ணை ஏத்துக்க. என்னுடைய நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. பதறி போனவன், ஐயோ அங்கிள், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. கங்கா முழு விருப்பத்தோட என்ன கட்டிக்க ஒத்துக்கல. சூழ்நிலை கைதியாதான் அவ என்ன கட்டிக்க ஒத்துக்கிறா. அதனாலதான் நான் இப்படி பேசுறேன். சரி அங்கிள், உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். கங்காவுக்கு தன் அப்பா மீது கோபம் வந்தது. நீங்க ஏப்பா அவர் காலில் விழுறீங்க? பிடிக்கலன்னா வேண்டாம், விட்டுட்டு வந்துடுங்க. பொருத்தி இருந்த ஹெட்செட் வழியாக அவள் கோபமான வார்த்தைகள் செவியில் இறங்க அதை பொருட்படுத்தாதவர், சரிப்பா, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓகே அங்கிள், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்னப்பா? கல்யாணம் சென்னையில நடக்கட்டும். ஏப்பா? எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பமாகுது. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி அறிவு போன் பண்ணி அடுத்த படத்தை பத்தி பேசினாரு. நானும் ஓகே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நடக்க முடியாம இருக்காரு. இப்படி ஒரு நிலைமையில கல்யாணம் இங்க நடந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேப்பா, நீ சொல்றது நியாயமான விஷயம் தானே. கல்யாணத்தை இங்கேயே வச்சுக்கலாம். அப்புறம் அங்கிள், நான் உடனே அறிவை போய் பார்க்கணும். உடனே போய் பாக்குறதா சொல்லிட்டேன்.
ஓகேப்பா, நீ கிளம்பு. அப்ப சமந்தி, நாம பேசி ஒரு நாளை குறிச்சிடலாமா? வந்து வெற்றியின் அப்பாவின் அருகில் அமர்ந்தார் கங்காவின் அப்பா. மனம் தோகி விரித்தாடும் மயிலாக மாற வெற்றி அறைக்கு வந்து குளித்து உடை மாற்றி வெளியே வந்தான். அப்பா அம்மா கங்காவின் அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டு கிளம்பி விட்டான். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை திருமணம் முடிவாகி இருக்கிறது என்ற செய்தி வெற்றியின் காதில் தேனாக வந்து பாய்ந்தது. கங்கா என்னப்பா சொல்றா என்றுதான் கேட்டான் வெற்றி. சிரித்த அப்பா, டேய், அவளுக்கு முன்ன மாதிரியே உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா 2 பேருமே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இந்த நடிப்பு கல்யாணத்தோட முடிவுக்கு வந்தா சரிதான். தொடர்ந்தா அது கண்டிப்பா ஈகோ தான். கணவன் மனைவிக்கு இடையில ஈகோ கூடாது. ஆனா அத அடுத்தவன் சொன்னா அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. விட்டு கொடுக்கிற உறவு கெட்டு போகாது. அது எந்த உறவா இருந்தாலும் அப்படிதான். புரிஞ்சு நடந்துக்க என்று அறிவுரை கூறிதான் அப்பா அழைப்பை துண்டித்தார். ஆனால் ஈகோ விடுமா என்ன? அதை அலட்சியப்படுத்திவிட்டு அவள் இறங்கி வரட்டும் என்று நினைத்தான் வெற்றி. அதே அலட்சியம்தான் கங்காவுக்கும். பரபரப்பான ஷூட்டிங்கின் இடையில் வெற்றி கங்கா திருமணம் இன்று நடந்தேறவிருக்கிறது. வெற்றி, கங்கா கிட்ட நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேளு. அதுல எல்லாம் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சதா? நீ பண்ணது தப்புதான். அவளும் அவளுடைய வீட்டுல இருக்கிறவங்களும் உன்னை மன்னிச்சுட்டாங்க. ஆனா மன்னிப்பு கேட்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று கூறிய அப்பா செல்லும் போது அவன் மனதில் ஏதோ ஒரு மாற்றம். அப்பா கூறுவது நியாயம்தானே என்று அவனுக்கு தோன்றியது. மணமேடையில் வந்து அமர்ந்தவன் கங்காவுக்காக காத்திருந்தான். அதோ கங்கா வருகிறாள். சர்வ அலங்காரங்களோடு தேவதையாக வருகிறாள். அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் மறந்தும் உரசிவிடக் கூடாது என்று மிகவும் கவனமாக நகர்ந்து அமர்வதை வெற்றி ஓர பார்வையில் கண்டு, திமிரடி உனக்கு, நீயா நானான்னு பாத்திரலாம் மனதில் கூறிக்கொண்டவன் மெல்ல நெருங்கி அவளோடு ஒட்டி உரசி அமர்ந்தான். இதை கங்கா எதிர்பார்க்கவில்லை. தலையை திருப்பாமல் ஓர பார்வையால் அவனை பார்த்தாள். அவன் இதழ்களில்தான் என்ன ஒரு அழகான வசீகரமான புன்னகை. அதுவரை முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தவளின் இதழ்களும் மெல்ல விரிந்தது. பகுதி 14 நிறைவடைந்தது. பகுதி 15 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.